லட்சத்தை வாங்கிக்கோ. ஓ தங்கச்சிக்கிட்ட என்ன தாடு சத்தம் பண்ணுவியோ இல்லை என்னெல்லாம் பேசுவியோ அதெல்லாம் நல்லா பேசி அவளை கல்யாணத்துக்கு கூட்டு வந்துரு. இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கல, இந்த வைஜெயந்தி யாருங்கிறத நீங்க பாப்பீங்க. என்ன மன்னிப்பு கேளுங்க, கேளுங்கன்றல. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மீனாட்சி மேடு, மீனாட்சி கதவு தர. இருங்க வரேன். மீனாட்சி என்னம்மா அப்பாவை ஹாஸ்பிடல்ல தனியா விட்டுட்டீங்க? இல்ல கவிதா அங்க இருக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் நினைச்சுன்னு கிடக்குறாங்க அந்த பல்பமும் வாஷ் பேஷன் வாங்கி காரணம். நான் தான் அம்மா கிட்ட இளங்கோ உமா உங்ககிட்ட சண்டை போட்டதா சொன்னேன். எதுக்கு ஆனந்தி சொன்னேன்? யா எதுக்குமா? நான் சொன்னேன்னா அதுங்களை கூப்பிடுமா சொல்றேன். அதுங்களுக்கு என்ன அவ்வளவு திமிரா அதுங்களுக்கு? ஏய் பல்பா, ஏய் என்னடி என்ன நினைச்சு கிடக்குற? என்ன கோல் பேரி போய் கிடக்குதா? எதுக்குடி தேவையில்லாம என் மாப்பிளைய பத்தி கேவலமா பேசிருக்கீங்க? எதுக்கு பராசமா கத்திட்டு இருக்க? ச்சே வாய மூடு. இந்த பாரு தேவையில்லாம நீ இத நொஞ்சற வச்சுக்க. உன் வாய் அப்படியே இழுத்து கிழிச்சுடுடி சொல்லிட்டேன். என்னடி? ஏங்க நீங்க யாருங்க இத பத்தி பேச? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இத பத்தி பேச? ஏய் என் மாப்பிளைய கேவலமா பேசிருக்கிற, என் பொண்ணை வேற கண்டபடி பேசிருக்கிற. ஏண்டி அப்படி என்னடி அவங்க மேல மரியாதை இல்லாம போயிடுச்சு உனக்கு? இங்க பாருங்க, அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு அதெல்லாம் விடுங்க. அவர் உங்க மாப்பிள்ளை தான். ஏன் புருஷனும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, பேசுவாரு. இத கேட்க நீங்க யாருங்க? உங்களுக்கும் உங்க பொண்ணு கவிதாவுக்கு என்ன உரிமை இருக்கு? கைராசி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாய மூடு. என்ன பேசுனதே சேஞ்ச் பண்ண ரெக்கார்ட் மாதிரி பேசினே கிடக்காத. நல்ல ஈரு குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன உன் இஷ்டத்துக்கு பேசினே கிடக்குற? இந்த பாரு இவன் ஒரு ஆம்பளைன்னு இவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசி கிடக்குறியா? இந்த நிக்கிறத பாரு இவனை. நல்லா இந்த துணி கடையில எல்லாம் இந்த சோகேஜ்ல ஒரு பேண்ட்டையும் சட்டையும் மாட்டி நிக்கும் பாரு, அந்த மாதிரி நிக்கிறான். இவ்வளவு ஏண்டி என் மாப்பிளையோட கால் சுண்டு விரலுக்கு ஈடாவ நடிவன்? நாம பாரினு போய் கிழிக்க போறேன்ட்டு போனா அங்க டேபிள் துடைக்கிற வேலை கூட கிடைக்கல போல இருக்க. இங்க வந்துட்டான். இங்க வந்து இந்த பொம்பளை கூட எல்லாம் சேர்ந்து நல்லா வாய் வச்சுக்கின்னு அதுக்கு கூட வெளில போய்க்கணும் வந்துக்கணும் கிடக்குறான். ஏண்டா இவ்வளவு ஏன் பெத்த ஆத்தாலையும் அப்படியே மதிக்க தெரியுதாடா உனக்கு? இவன் ஒரு ஆளுன்னு என் மாப்பிள்ளையோட ஈடுபடுத்தி பேசுறியடி நீ. இது பாருங்க, மரியாதை இல்லாம பேச வேற மாதிரி ஆயிடும். அடி செருப்பால என்னடா மரியாதை இல்ல போய்டும். யார் மேல என்னடா சாவடிச்சடா உன்னை. நிறுத்துங்கம்மா, சும்மா இருங்கம்மா, விடுங்க. இப்பதான் என் புருஷன் கிட்ட சொன்னேன், இந்த குடும்பத்துல ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதான்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களால சண்டையை நிறுத்தவே முடியாதா? மணி என்ன ஆகுது? 10 மணி ஆகுது. இந்த நேரத்துல யாராவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுக்கு மேல அடிச்சுக்கிட்டு சாகணும்னு நினைச்சீங்கன்னா செத்து தொலைங்க. முன்னாடிலாம் இந்த குடும்பத்துல நிம்மதியா இருந்தோம். இப்ப நிம்மதிங்கிறதே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. நானும் என் புருஷன் நாளைக்கு கோயிலுக்கு போறோம். எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாவுங்க. வாங்க போலாம். வாங்க. இதுங்க கிட்ட எல்லாம் எதுக்குமா? வாங்கம்மா. இருடி கவனிச்சுக்கிறேன். என்ன இவ்வளவு குள்ள பேச்சு பேசுறியா? பாத்துக்கிறேன்டி. வாங்க ப்ரோ. ஏங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் வீட்டுக்கு வந்தீங்களே, அங்கேயே வச்சு பேசிருக்கலாம்ல. நல்லா சொன்னீங்க போங்க. ஏங்க இப்ப நாங்க வந்தாவே எல்லாரும் காதை தீட்டி வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் என் தங்கச்சி கல்யாண விஷயமும் பலமா போயிட்டு இருக்க. அதனால எல்லாருமே என்னையவே தான் கவனிப்பாங்க. அதுக்கு தாங்க அதிகமா அந்த பக்கம் நான் வரதில்ல. சரிங்க விடுங்க. என்னாச்சு அந்த வீடு மேட்டர்? நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்காளு துபாய்க்கு போயிட்டாராம். அவங்க பொண்டாட்டி மட்டும் அங்க தனியா இருக்காங்களாம். அவங்களுக்கு இப்போ
இங்க இருக்கிறது தான் சேஃப்டியா. அவங்க வேற எங்கேயாவது பண்ணாலும் இடம் கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ அவங்கள கிளம்ப சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. என்னங்க அது? அதென்ன வீடா இல்ல ஆசிரமமா? எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப மோசங்க. யாரோ குடியிருக்கிறவங்க அவங்க. நீங்க சொந்த மாப்பிள்ள தங்கச்சியே கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம வாடகை இருக்கிறவங்க பறிஞ்சு பேசிட்டு இருக்காரு. என்னத்தங்க சொல்றது நானு? ரொம்ப அநியாயங்க இது. அவங்க கஷ்டப்படுவாங்க, வெளியில போனா வேற வீடு கிடைக்க ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் சிரமம்? இதுல என்ன சிரமம்னு கேக்குறேன். ஏங்க வாடகை கொடுத்தா எங்க வேணாலும் இடம் கொடுக்க போறாங்க. இப்ப அதுக்கும் கஷ்டமா இருக்குன்னா நம்மளே ஒரு வீடை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க என்கிட்ட முடியாதுன்னு சொல்லல. அந்த வைரவனை விட்டு சொல்லியிருக்காரு. அந்த ஆளும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என்னங்க இது? வீட்டு மாப்பிள்ளைய இப்படியே அசிங்கப்படுத்துறது? முன்னையெல்லாம் என்னத்தான் சூடு சொன்ன இல்லாதவன் கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அந்த இடத்த புடிச்சிங்க போடுறீங்க. அட நீங்க வேற. என்னங்க நீங்க? அவங்க தான் இப்படி அவமானப்படுத்துறாங்கன்னா நீங்களும் உங்க பொண்டாட்டி சும்மா இருக்கலாமா? எப்படி இப்படி செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி விட்டு கலாச்சு விட்டுறணும். ஏங்க எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும். எங்க அந்த வீட்ல எப்பவும் தனியா பேச மாட்டாங்கறாங்க. எப்ப பாரு ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சுட்டு பேசினா என்ன செய்யறது சொல்லுங்க? அதுவும் அந்த இந்திராணி இருக்காங்களே உங்க மாமியாரு ரொம்ப அவமானமா பேசுறாங்க. அந்த பொம்பளை மாமியார் சொல்லாதீங்க பிரதர். நீங்களாவது பரவாயில்ல, நீங்க சொந்த மருமகன் தானே. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை வாங்க போங்கன்னு சொன்னதே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டே இருக்கும். அதோட குணமே அப்படிதாங்க. என் விஷயத்துல அந்த பொம்பளை தாங்க எல்லாத்தையும் பேசி கழிச்சு விடுறது. எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. இதுக்கு நடுவுல எங்க அப்பா வேற எதிரி மாதிரி வந்து நின்னு பணம் கேக்குறாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேங்க. பிரதர் இருக்கு பிரதர். இப்ப நீங்க எதுக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது உங்க வீடு தானே, உங்க பொண்டாட்டி வீடு தானே. நம்ம நேரா போய் அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைகிட்ட பேசி வீட்டை காலி பண்ண சொல்லுவோம். அவ காலி பண்ணலைன்னா அசிங்கமா கேட்போம். அவ காலி பண்ணி தானே ஆகணும். அது எப்படிங்க அந்த வீட்ல நாம போய் என்ன அந்த கைராசி வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? யாருக்கு என்னங்க சொல்ல முடியும்? சிவஞானம் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் வந்து மொக்க போடுவாரு. அதுக்கு மேல நம்மள யார் என்ன கேட்க முடியும்? ஏங்க அது உங்க வீடு பாஸ். பாஸ் ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ். நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த மேட்டரை சுமூகமா முடிப்போம். சரி வாங்க போலாம். இது சரியா வருமா? ஏங்க எல்லாமே சரியா வருங்க. இப்ப நீங்க வாங்க, அங்க போய் பாத்துக்கலாம். வாங்க. சரி. இந்த வீடா? இந்த வீடு தாங்க. ஓ இந்த வீடு தானா? ஓகே ஓகே. ஏங்க பிசினஸ் பண்ண சூப்பர் அடங்க. கொஞ்சம் பொறுமையா பேசி அனுப்பிச்சு விட்டுருங்க. அட ஏங்க பயப்படுறீங்க? அட வாங்க நான் பாத்துக்கிறேன். தட்டுங்க. யாருங்க நீங்க? என்ன யாருன்னு தெரியல? தெரியலையே. இதா தெரியலையா? இவர் வீட்லயே வாடகை இருந்துகிட்டு இவரவே யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ்? இவர் வீடா? இல்லைங்க, இது சிவஞானி ஐயா வீடு. நான் யார் தெரியுமா? அந்த சிவஞானத்தோட மாப்பிள்ளை, அவர் தங்கச்சி புருஷன். ஓ, நீங்க உமாவோட புருஷனா? ஆமா. மன்னிச்சிருங்க, நான் உங்களை பார்த்ததில்ல. எப்போ சிவஞானி ஐயாவும் மீனாட்சி அம்மாவும் தான் பேச வருவாங்க. அவங்கள தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் பழைய கதை. இப்போ இந்த வீட்டை எனக்கு கொடுத்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். ஆமாமா, சிவஞானி ஐயா சொன்னாரு.
வாடகை என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் உமா வந்தாங்க. அப்பதான் அவங்கள எனக்கு தெரியும். அதே மாதிரி அன்னைக்கு சொன்னாரு வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்லி. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 6 மாசம் ஆகும், என் புருஷன் துபாய்க்கு போயிருக்காரு, இப்பதான் 1 மாசம் ஆச்சு, அவர் வந்த உடனே தான் வீடு காலி பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. என்னங்க துபாயில இருந்து இங்க வந்தாதான் வீட்டை காலி பண்ணுவீங்களா? ஏங்க 4 பாத்திரத்தை டெம்போல போட்டு இன்னொரு வீட்டுல இறக்கி விட்டா முடிஞ்சு போச்சு. இதென்னவா பெரிய வேலையா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லைங்க, வீடு வாடகை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான். அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும்? எந்த வீடுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன். இல்லங்க, வீடு பிடிக்கிறது மட்டும் விஷயம் இல்லைங்க. ஏங்க என்ன குழப்பறீங்க? முதல்ல வீடு பிடிக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் அது மட்டும் விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தனியா இருக்கிற பொம்பளை. என் பசங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இங்க அக்கம் பக்கத்துல எல்லாரையுமே எனக்கு தெரியும். இங்க நல்ல பாதுகாப்பா இருக்குங்க. இப்ப நான் தனியா போய் வேற வீடு எடுத்தா என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க பார்வையே வேற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, புதிய இடத்துக்கு நாங்க போறதா இருந்தா வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, அதுக்கு அவங்க அப்பா வரணும், பல விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் யோசிச்சுதாங்க சிவஞான ஐயா கிட்ட நான் சொன்னேன் இப்ப காலி பண்றதுக்கு சிரமமா இருக்குன்னு. ஏங்க இது ஏன் விடுங்க, என் வீட்டை காலி பண்ணி தர முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. நான் உங்களை கெஞ்சி தாங்க கேக்குறேன். நான் அவர்கிட்ட என் கஷ்டத்தை எடுத்து சொன்னேங்க. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு தானே போனாரு. ஏங்க அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு என்ன, கைராசி வீட்டை பொறுத்த வரைக்கும் பங்கு பிரிச்சாச்சு, இன்னாருக்கு இந்த சொத்துன்னு பங்கு பிரிச்சாச்சு. இந்த வீடு உமாவுக்கோ அவளோட புருஷன் எனக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை பத்தி நாங்க தான் முடிவெடுக்கணும். நான் சொல்லும் போது முடியாது அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி? காலி பண்ணிடுங்க, அதான் நல்லது உங்களுக்கு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, இப்போதைக்கு முடியாதுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? காலி பண்ண முடியுமா முடியாதா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இவ்ளோ சொல்றேன், என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 6 மாசம் பொறுத்துக்கங்க. அவரை எவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வச்சு வீடு காலி பண்ணிடுறேன். ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் விட்டுருங்களேன். இப்ப நீ காலி பண்ணணும். இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். உள்ளக்கிற பாத்திரம் தூக்கி வெளியே போட்டுருவோம், பாத்துக்கோ. இல்லைங்க. ஐயா இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இப்ப நீங்க காலி பண்றீங்களா இல்ல உள்ள மூந்து பாத்திரத்தை வெளியே போட்டுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? கிளம்ப முதல்ல வெளியா. சும்மா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கற. போ வெளியா. ஏமா என்னமா பிரச்சனை? என்னமா வாமாங்க. இப்பவே வந்து உடனே வீடு காலி பண்ண சொல்றாங்கன்னு நான் அந்த சிவஞான ஐயா கிட்ட சொல்லிட்டேன், பேசிட்டேன். இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அவர் இல்ல, இவர்தான் ஹவுஸ் ஓனர். அத அவர் வந்து சொல்லட்டும். அவரு உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காரா? அப்பதான் உங்களுக்கு முழு உரிமை வரும். ஏதாவது அத்தாச்சி இருக்காப்பா உங்கள்ட்ட? நான் ஓவரா பேசுறேன். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? இந்த வீடே எங்களுதுங்கிறேன். சும்மா என்னமா அத்தாச்சி இருக்குதா புண்ணாக்கு இருக்கான்னு கேட்டுட்டு என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் அந்த கைராசி குடும்பத்தை விட்டு ஆளுதான். அது மட்டும் இல்லையா, வீரமணி இருக்கார் தெரியல, அவரோட நெருங்கின சொந்தக்காரன். மரியாதையை நடந்துக்கோ. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, ஆனா இப்ப சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆனா இப்ப அந்த அம்மா பாவம் தனியா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கலாட்டா பண்றது தப்பு. எதுவா இருந்தாலும் சிவஞான ஐயா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். யார் யா கலாட்டா பண்றா? இன்னும் கலாட்டாவே ஆரம்பிக்கல. நீ ஒரு நிமிஷத்துல ஓடலன்னு வச்சுக்கோ, உன்னை காலி பண்ணிடுவேன். என்னையா பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஆமாயா பிரச்சனை பண்ணுவியா? இப்ப என்னையா பண்ணுவா? யோ, என்ன இது பிரச்சனை மாதிரி இருக்கு? வாயா போய் பாப்போம். கேளுங்க தம்பி. ஐயோ விடுங்க தம்பி. ஐயோ பிரச்சனை பண்ணிட்டீங்க. என்னையா பிரச்சனைங்க? தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வந்து இவங்க கலாட்டா பண்றாங்க சார். என்னம்மா இவன் சொல்றது உண்மையா? ஆமா சார், ஹவுஸ் ஓனர் சொன்னாருன்னு வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நான் இவரை பார்த்தது கூட இல்ல. வீட்டு ஓனர் சிவஞானன் தான் தெரியும். அவரோட தங்கச்சி புருஷன் சொல்றாரு சார். அப்படியே இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு 6 மாசம் ஆகும் காலி பண்றதுக்குன்னு. அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் இங்க வந்து தகராறு பண்றாரு சார். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் வெளியில எடுத்து போடுவேன்னு தகராறு பண்றாங்க.
சார் அது மட்டும் இல்ல சார், நியாயம் கேட்க வந்ததுக்கு என்னைய அடிக்கிறாங்க சார். யோ இவனை முதல்ல வண்டியில ஏத்து. சார் இல்ல சார், நான் ஏய், சொல்றது கேளுங்க. போடா. சார் சார் ஏமா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு சரிங்க, போங்க. சரிங்க. ரொம்ப நன்றி சார். கூட்டு வாயா. சார் 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 நான் சொல்றதுக்கு நீ கேளுங்க. எல்லாரும் உள்ள வந்து பேசுவா. சார் ப்ளீஸ் சார். சார் வாயா. சார் வா. சார் ப்ளீஸ் வா. சார், நான் யாருன்னு தெரியாம விசாரிக்காம என்ன கூட்டு வந்திருக்கீங்க. நான் கைராசி வீட்டோட மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, நான் டீசென்டான ஃபேமிலியை சேர்ந்தவன். எங்க அப்பா பேங்க் மேனேஜர். நான் ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஏய் வாய் மூடு. இதுக்கு மேல பேசினா முட்டியை உடைச்சிருவேன். ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்தாரா? ஃபாரின் வரைக்கும் தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்க. பேசுனா அவ்வளவுதான். போய் ஓரமா உட்காரியா போயா. சார், அது என் வீடு. எனக்குன்னு எங்க மாமியார் வீட்டுல எழுதி கொடுத்துருக்காங்க. அதை காலி பண்ண சொல்லி தான் சார் பேசிட்டு இருந்தேன். ஏய் பேசிக்கிட்டே இருந்த நீ உன் வீடா அது? உன் பேர்ல அக்ரிமெண்ட் இருக்கா? அது 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 வந்து என் பேர்ல இல்ல, அது என் ஒய்ஃபோட அண்ணன் சிவஞான பேர்ல இருக்கலாம். என்னது இருக்கலாமா? ஏய் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? இருக்கலான்ற நீ தானே சொன்ன உன் மாமியார் வீட்டுல உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ உன் பேர்ல தானே இருக்கணும். எப்படியா உன் பேர்ல மாறாம நீ எப்படியா தகராறு பண்ணுவ? யோ அந்த அம்மா கூப்பிடு. சரி சார். அம்மா இங்க வாங்கம்மா, நீ அங்கே இருங்க. வணக்கம் சார். இது பர்மா பக்காவா ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடு. இவன் என்ன செஞ்சான், எப்படி நடந்துக்கிட்டான், யோ நல்ல தெளிவா எழுதி வாங்கிக்கையா. போங்கம்மா. வாமா. சார் வேண்டாம் சார், சொல்றதை கேளுங்க சார். நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியை சேர்ந்தவன் சார். ஆமா ஆமா நீ பண்ண வேலையிலே தெரியுது உன் லட்சணம். மரியாதையா அப்படி போய் நில்லு. சார், நான் கைராசி குடும்பத்தோட மாப்பிள்ள சார். நீங்க வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார். அது எங்க வீடு தான் சார். ஏய் திரும்ப திரும்ப போய் சொன்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பேசாமரியா? சார் சத்தியமா சார், கைராசி குடும்பத்தோட கடைசி மாப்பிள்ள நான் தான் சார். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார், அவங்களே நேர்ல வருவாங்க சார். ப்ளீஸ் சார். அவங்க வரட்டும், ஆனா நீ பார்த்த வேலைக்கு உன்னை சும்மா விட மாட்டேயா. யோ சிவஞானத்துக்கு ஒரு போனை போடு. டேய் சொல்லிட்டல, போய் ஓரமா நில்லு. நீ மட்டும் போய் சொன்னு தெரிஞ்சது உன் கதை முடிஞ்சது. வா. சுரேஷோட பேச்சு கேட்டு தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இது அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ண போறாரோ, எப்படி திட்ட போறாரோ. சிவஞான வீட்டுல மரியாதை கூட கிடையாது. இதுக்கப்புறம் யாரும் நம்மள சுத்தமா மதிக்க கூட போறதில்ல. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க? சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எல்லார்கிட்டயும். எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டு தாமா பேசணும். ராஜேந்திரன் இருக்கானா? அவர் ரூம்ல இருக்காரு. கூப்பிடுமா. சரிங்க. தம்பி, தம்பி, தம்பி. அண்ணி, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. வைஜெயந்தி. ஏங்க கூப்பிட்டுட்டேன். ஆனந்தி எங்க? இருக்கா, கூப்பிடுறேன். கூப்பிடு. ஆனந்தி, ஆனந்தி இங்க வாமா. வரேன்க்கா. கூப்பிடுறாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான்
உங்க எல்லாரையும் வர சொன்னேன். இந்த குடும்பத்தை பொறுத்தவரை 1000 சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா வருஷம் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை போடணும். குலதெய்வத்துக்கு வருஷ பூஜைன்னு ஒன்று இருக்கு. என்னதான் நம்ம காது குத்து, கல்யாணம்னு எந்த பூஜை போட்டாலும் எப்பவுமே வருஷம் பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து வருஷ பூஜை போடுவோம். அது விஷயமா உங்க எல்லார்கிட்டையும் பேசிடலான்னு தான் உங்களை வர சொன்னேன். இப்பவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு வாரத்துல சண்முகம் வந்துடுவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை போட்டுடலாம். ஏங்க இதெல்லாம் சரியா வராதுங்க. இந்த மாதிரி பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து போடணும்னு தேவையே இல்ல. நாங்க தனியாவே போய் பூஜை போட்டுக்கிறோம், ஆளை விடுங்க. என்ன தனியாவா? தனியானா? தனியானா நானும் என் புருஷனும் தனியா போய் பூஜை போட்டுக்குவோம். வைஜெயந்தி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. உமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணி வச்சுக்கோ, எல்லாம் சால்வ் ஆயிடும். இவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க.